காப்பு கட்டிருக்க தோட்டம் சொல்லுமா யாருன்னு கேட்டேன். யாரு அம்மா நானும் அண்ணாதம்மா அண்ணா மா பிச்சைக்காராம பிச்சைக்கார பண்ணுவோம். நீ வந்து சூத்திர கை வைக்கல அப்பா ஒரு 5 கிலோ பாரு ஒரு பிச்சைக்காரருக்கு ஒரு அடக்கம் வருதுல்ல யாரு வாங்க என்ன இது நேரத்துல கேட்டேன் பாரு அப்பா ஆடிக்கூடாதான் எனக்கு பாக்குறதுக்கே பாவமா இருக்குது. யாருன்னு தெரியல என்ன சாப்பிடுறது போட்டு நான் பந்தல் இருக்கிறேன். 18-40 வாங்கி விட மாட்டீங்க போது போயிட்டா எங்க என்ன பண்ற இல்லைங்கப்பா அம்மா நீங்க குழந்தைல வந்து பாடி கேட்டு போறாங்க பாத்துமா என் ஜக்காய்தாருக்கு பெத்து போட்டாளுங்களா அதுக்கு ஒரு வாய் சோறு போட கெட்டிருக்காது நேக்கம் என்ன ஆயிட்டா ஒரு வீட்டு கல் ஜனலாம் சோறு போடத்தாக்குமா உள்ள பசி எடுத்தா கண்ணுக்கு எல்லாம் உள்ள கொடுக்குது பத்தியா காபி அடிச்சு கொள்ளலாம் போல கண்ணுல குட்டி நான் என்ன சொல்றேன்னா சாப்பாடு தான் வேணும் வெயில் வர கவங்காம அடிச்சுவா உள்ளவா அது மக்கள் எங்கேயும் சாமான்ல கை தைக்காத அசாது நான் வரேன் அம்மா பாவம் சரி குழந்தை பசி பசின்னு வருது அந்த குழந்தைனுடைய பசி போய்கிட்டு உடனடியே வந்து சேர்றேன். சரி சாப்பாடு கொடுத்தேன் அம்மா அம்மா இருட்டே ஆயிடுச்சு அப்படியா குழந்தை வயிறு நிறைஞ்சிருச்சு அவளுக்கு தாய் இருந்திருந்தா மடி மீது படுக்க வச்சு தாலாட்டு பாடி பாடியா தூங்க வச்சிருப்பாங்க
ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. செல்ல குழந்தையே என் மடி மேல படுக்க வச்சு நான் தாளாட்டு பாட்டு பாடி என் செலத்தை நான் தூக்க வைக்கிறேன். செலவையா என் பட்டு இரு அம்மா நான் போடுறேன். எல்லாம் பத்திரமா தூங்கணும் சரியா? இப்போது இந்த மலை கேட்டீங்க எங்க அம்மா நல்லா நக்க துஞ்சு வயிற்று கலக்கிச்சா செல பண்ண என் குழந்தைக்கான பஞ்சு முறை கிஞ்சி மாடி ஆசை வந்து ஓடிச்சா என்ன தெரியாம காணும். நீங்க என்ன பாத்தீங்களா? பசி வந்துச்சு குழந்தை தானே பசி போகலான்னு பார்த்தா அதுக்கு எவ்வளவு ஒரு நெஞ்சாய் திறந்தா என் கழுத்து இருக்கிற மாலை கழிச்சு முடிச்சு பாத்தியா? எவன் நன்றி நினைக்கிறான்? பிச்சைக்காரனாயே மத்தியான கஞ்சிக்கு உப்பு இல்ல அது கதியில அது ஏன் தேடி பிச்சை பிச்சை முடியாத நான் கஞ்சி ஊத்தனேன் அதை நன்றி நினைச்சு பாத்தியா? நீ எங்கப்பா போற? இந்த தெரு அந்த தெருவு அந்த தெரு எந்த தெருவு? நீ தெரு தெரு தானே தின்னு. டேய் நான் வரேன் உன்னை உயிரோடு சாப்பிட்டு. நாலு இடம் போய் வந்து நான் காப்பாத்துனேன். ஏன் சொல்ல மாட்டேன்? டேய் ஏதாவது மாலை கழிச்சு வந்துச்சா? என்ன மாலை? தண்ணி மாலை என்ன சொல்லாது மாலைதான். என் கழுத்துல இருந்துச்சு வெள்ளை கலர் மாலை ஏதாச்சு மாலை நல்ல நாலு பர்சல் எதிர்த்தவன் நாயாட்டம் அது எங்க போவான் பத்தா மாட்டுச்சு அது என்னையே கை கழிட்டு ஓட்டு பத்தியா எங்க போற அந்த காட்டு யாரு ஏன் பிள்ளை நான் 10 மாதம் சமத்து பெற்று எடுத்தீங்கன்னு கேட்பாங்க. நாங்க சம்மத்திக்க மாட்டோமா? அது நம்ம எடுத்துக்கியா? ஏய் மாலை யாரு? மாலை என்னுடைய மாலை எடுத்துக்கன்னா ஏற்கனவே நான் கட்சி எடுத்து என்னத்துக்கு யார் அவன் தேட போன பையா அந்த மாலை கைட்டு வாங்கி வாய முடி யார பார்த்து திருட்டு பிள்ளைன்னு சொல்றேன். உன்னை நீ கட்டு வச்சு படி திருட்டு பிள்ளை யா பிள்ளை போய் திருட்டு பிள்ளைன்னு சொல்றேன். அவன்
மூச்ச பரல கோத்தம் அடி பாவி அடி சதிகாரி அடி நாசக்காரி அடி சண்டாரி நீ நல்லா இருப்பியா நீ நாசமா போய் யாருக்கு அந்த துரோகம் செய்யல ஆனா அந்த கேளுங்க யார் சொன்னாங்க உனக்கு என்ன நல்ல சின்ன பரிசா நல்ல ஏமோ கடை போனா முந்தாரே தெரிப்பா லோ ஆயிருக்கு பாரு நீ ஏய் நாளைக்கு அமைச்சதும் எல்லாமே நீ அமிச்சினா பச்சிக்கிறியா பச்சி விடணும் போய்க்கிறே இல்லையா கிடையாது மரியாதை கேட்கறேன் இந்த மாலையை கைக்கு மரியாதை கொடுத்துரு இதை தொடக்க தகுதியே கிடையாது எனக்கு என்ன அடிக்காமா இது வரையில போட்டுக்குமா பாத்துட்டு போறேன் எவ்வளவு எனக்கு ஒரு ஆளா வாட வாங்கிக்கிறானே யாரு கூடுற பார்த்தாடு 1050 ரூபாய் செவ்வியா வீட்டுல கட்டி உங்களுக்கு எனக்கு டாபர் மாமா வேலை கொடுத்தா முத்து மாறியா மாறி அவளை மூச்சு வச்சு முடியும் மாறி அவளை தடவி தூக்கி முடியும் இல்ல அங்கால மாவா மாறி அந்த செவ்வியால அவங்க தெரியாமல் பணத்தை வைத்தது உண்ணவரு நான் எதிரே வைக்கலமா எனக்கு நல்லா இருந்துச்சா வெள்ளம் போட்டு இருந்துச்சா நிக்கா ஒடியாதாடா மீது விட்டு மிச்சில் எடுத்துக்கணும் நல்லா இருந்துச்சடா போக்கு காஞ்சியிலே காமாட்சி காஞ்சியிலே விசாலாட்சி மேல் மருவத்தூரிலே ஆதிபராசக்தி மேல் மருவூரிலே அழிக்க வந்திருக்கக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி இந்த மாதிரி சென்டிமெண்டான வார்த்தை என்கிட்ட பேசுனேன் இந்த கோர 2 பேரும் ஒட்டு போனோம் செட்டி தான் வச்சு திரியணும் வந்தது தவறு மன்னிப்புலாம் என்கிட்ட கேட்க கூடாது போறியா ஸ்டூல் எடுத்து அடிச்சு விட்டேன் நான் செய்ததெல்லாம் தவறு என்று என் பாதத்திலே மண்டிட்டு விடு உயிர்ப்பித்து தருகிறேன் நீ தான் வச்சு பாத்தியா அஜய் என்ன பண்ண முடியும் நீ சோலை வச்சுக்கிற நான் வச்சுக்க நோனா கோம்பு குட்டி காலைக்கு நான் போயிடுவோம் பண்ணதே உன் தப்பு ஓடி போடு ஓடியாந்து ஏறி போடியா உட்காந்து ஏறி போடியா மரியாதை சொல்ற
இல்லையா? நீ செய்த அக்கிரமம் எல்லாம் அதிகரித்து விட்டது. ஆதலால் நீ முதற்கொண்டு நீ செய்த தவறை இந்த பாராளும் பிரபஞ்சத்திலே எந்த ஒரு பெண்ணும் செய்யக்கூடாது. ஆதலால் உனக்கு கொடுக்கின்ற சாபம் பார்த்தாயா, இந்த உலகத்திலே பெண்களாக பிறந்தால் அனைவருக்கும் மாதத்திலே 3 நாள் தான் மாதவிடாய். ஆனால் நீ செய்த அக்கிரமத்திற்காக மாதம் முழுவதும் மாதவிடாய். சரியா வருவது சேலை ஓட்டிட்டு மோய போற மாதிரி போதா அடைக்க முடியாதுமா இந்த மோயை. ஒரு மாட்டு வண்டி களிமண் வந்தாலும் அடிக்க முடியாது. அவ்வளவு சர்வீஸ் பாடி பா 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 பா. நாட்டு மக்களே, மனசாட்சியில மண்ணுல உட்கார்ந்து பாக்குற மக்களே, உங்களுக்கு நியாயமா? உங்களுக்கு நீதியா? நான் செஞ்ச தவறுக்கு நான் தண்டனை அனுபவிச்சுமா? என்ன பார்த்து என்ன பார்த்து திருந்தங்கோ. இப்ப தம்மா உத்தினி பத்தினி படவேட்டா ரேடு கம்பா சேரம் தேரமா அம்மா ஏ தாய்க்கு ஒத்துக்கிற மைகள்லாம் பத்தினி சொல்றாங்களே. இந்த பத்தினி தாயே தத்தடிக்கிறேன். அம்மா இவ்வளவு பார்த்து அம்மா போச்சுல பறிக்க சொல்லிட்டேன். அம்மா இருந்தாலும் நான் போய் வரேன், நான் போறேன் சொல்லிட்டு நீ யாரு தேம்பி 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 புனிமே கிடையாது பாரு. எங்க அண்ணன் இது ஜோக்குல ரொம்ப சரி ஆட்டம் பார்த்து நல்லா பாத்தீங்க. நல்லா மூக்கு முடிக்க நெக்க துண்டு ஓட தூரம் பாரு. அவங்க போய் சொல்லுங்க, அவங்க அது திறந்துட்டோம் சரியா? சொல்லுங்க திறந்தாலும் இவ்வளவு மாதிரி வாழ்ந்துட்டு போடுவோம். நான் போய் வரேன். குட்டி பையா போட்டா முடிஞ்ச கடைசி வரைக்கும் பெண்ணு கொடுக்காதே கொடுக்குறா. நம்ம மெசேஜ் அனுப்புறாங்க தான் மாதிரி நேரம் கொடுத்துட்டு போறோம். குட்டி அது பாரு அதுக்கு மேல பாத்தியா கலசத்துக்கு மேல பாரு மரத்துக்கு உச்சில பாத்தி ஒரு அளவு ஆடுது. அந்த இலை உடுத்து பாருறாங்க. ஹலோ சத்து எவ்வளவு போறான் பாத்தியா? அங்க போய் நான் செவிடா தொழில் தான் செய்ய போறான். கூடவே டாபர் மாமா வேலை பார்த்து